ஆமா, அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வேலை செஞ்சாங்களா? இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அனந்தகோடி தயங்கினார். சார் சொல்லுங்க. அவங்க வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. வித்தியாசமாக அனுஷ்காவின் காதுகளில் அந்த சத்தம் கேட்டது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? என்ன மாதிரி? தட்டுற மாதிரி? ஃபாரன்சிக் ஆட்கள் வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதையும் தட்டமாட்டார்கள் என்பது அனுஷ்காவிற்கு தெரியும். வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? இப்படி சொன்னதும் தான், ஆமா இருக்காங்க. யாரு? சுபேத்தான்னு ஒரு லேடி. எங்க இருக்காங்க? மேல் மாடியை கைகாட்டினார் அனந்தகோடி. முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? அனுஷ்கா வேகமாக மாடிப்படிகளில் ஏறி முதல் மாடியை அடைந்து அவர்கள் சுட்டிக்காட்டிய இடத்தை பார்வையிட்டாள். கண்ணாடி ஜன்னலின் மீது தலையை சாய்த்தபடியே ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அனுஷ்கா அருகில் போய் பார்த்த பொழுது அவளுடைய கழுத்து அறுபட்டிருப்பது புரிந்தது. அவள்தான் கதவை தட்டியிருக்க வேண்டும். ரமணியை கொன்ற பொழுது இவளுடைய கழுத்தையும் அறுத்திருக்க வேண்டும். ஆனால் இவள் உயிர் பிரியாமல் எழுந்து வந்து ஜன்னலை தட்டியிருக்கிறாள். இவளுடைய கழுத்தை அறுப்பதற்கு என்ன பயன்படுத்தி இருக்கிறார்கள்? கீழே ஒரு பெரிய கண்ணாடி துண்டு கிடந்தது. உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.